சார் சின்ன வயசில் உங்களுக்கு வந்து ஜீவன் வேலுமணி சாருடைய பேரன் நீங்கள். அப்போது சினிமா ஷூட்டிங் வேறு ஷூட்டிங்கில் இப்போ வந்து எம்ஜிஆர் சாரை பார்த்துருப்பீங்க, சிவாஜி சாரை பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க லைக் என்ன அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண இதெல்லாம் உண்டுன்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் இருந்துச்சு? இப்போவும் அந்த மலரும் நினைவுகள்லாம் இருக்கா? இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா நம்ம அப்போ வந்து என்னென்னா ஆழ்வார்பேட்டு, இந்த ஆழ்வார்பேட்டில் தான் வீடு, தாத்தாவோட வீடு. பெரிய பங்களோ அது, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு தான் சந்திரபாபு சார் இருக்கார். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நாகேஷ் சார் இருக்கார். அப்போ என்னென்னா வந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நான் ஆனந்த் பாபு எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் நாகேஷ் சார் வீட்டுக்கு தான் போவோம். ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாற்றுவோம். இங்கே ட்ரெஸ்ஸை மாதிரி கொஞ்சம் நேரம் போய் சந்திரபாபு சார் வீட்டில் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நேரத்தில் அங்கே போவோம். நாகேஷ் சார் வீட்டுக்கு போயிட்டு ஆனந்த் பாபு, நான், ராஜேஷ் பாபு, ஆனந்த் பாபுவோட பிரதர், கடைசி பிரதர், குட்டி பிரதர் இருப்பாங்க. நாகேஷ் சார் மேக்ஸிமம் இருக்க மாட்டார். ஆண்டி ரஜினா ஆண்டி தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு டீ காஃபி கொடுப்பாங்க. நாங்கள் ஷட்டில் ஆடுறது, பேட்மிண்டன், பெரிய வீடு இல்லை ஆடும். அப்படியே வரும். அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேரேஜ் அம்மா வீட்டுக்கு போவோம். இப்படி தான் வளர்ந்தோம். சினிமாவில் தான் வளர்ந்தோம். அண்டு ப்ராப்பர் சினிமா கிட்ஸ் அப்படின்னா வந்து எங்களை கூட சொல்லலாம். இருக்காங்க நிறையா, எங்களை கூட சொல்லலாம். அண்ட் மோரோவர் வந்து என்னென்னா அப்போ வந்து இவர் தான் நாகேஷ், அவர் தான் சந்திரபாபு, இவர் தான் வந்து எம்ஜிஆர் சார், இவர் தான் சிவாஜி சார். எந்த வேல்யூவும் எங்களுக்கு தெரியாது. ஒரு அங்கிள், அவ்வளோதான். இப்போ தான் அந்த வேல்யூ நினச்சி பார்க்கும்போது நம்ம இப்படி இருந்திருக்குமா, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லை, அவர் மடி மேலேயே உட்காந்து அவர்கிட்ட பேசி அப்படி நினைக்கும் போது வந்து இன்றைக்கி அவங்க நடித்த படங்கள் பார்க்கும்போது, அவங்கள பற்றி மற்ற ஆக்டர்ஸ் பேசும்போது, நம்ம அவ்வளோ க்ளோஸாகவே இருந்துட்டோம். நம்ம அவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை அந்த பிளெஸிங்ஸ்னால தான் ஏதோ ஒரு ஓரத்தில் சினிமாவில் ஓட்டிகிட்டு இருக்குமா, எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ நினச்சாலும் அது பயங்கரமான ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் நம்ம.